உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாரு, நாங்க யாருமே கல்யாணம் வேண்டாம்னா சொல்லல. உங்க அப்பா தான் ஊரை கூட்டி பத்திரிக்கை கிழிச்சு போட்டாரு. எங்க அதுக்கு மன்னிப்பு கேட்க தானே அவங்க வந்தாங்க. ஏய், தெரியாம செய்யற தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செய்யற தப்புக்குலாம் இல்ல. ஆனா நான் தெரியாம கூட ஒரு தப்பு கூட செய்யலையே சித்தப்பா. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பம் தான் வேணும்னு நான் இங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப கூட நான் அப்படிதான் சித்தப்பா வந்திருக்கேன். உன் கஷ்டம் புரியுது சாரு. ஆனா ஒரு மத்தியில வச்சு உன் அப்பாதான் இந்த கல்யாணம் என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்லிட்டாரேம்மா. பெரியம்மா, கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. என் முடிவை யாரும் ஒருத்தர் கூட கேட்கலையே. ஊருக்கே நீதி சொல்றவன் ஏன் புள்ள. அவனை போய் ஊர்க்காரங்க கால் எல்லாம் விழ சொன்னார் உங்க அப்பா. ஐயோ, நான் எவ்வளவோ சொன்ன பாட்டி, என் அப்பா கேட்கல, என் வாயை அடைச்சிட்டாரு. அன்னைக்கு நானே எந்த நிலைமையில இருந்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல பாட்டி. உங்க யாருக்குமே என் நிலைமை புரியலையா? சாரு, இதெல்லாம் பஞ்சாயத்துல வச்சு எடுத்த முடிவு. இனிமே அதெல்லாம் நாம மாத்திக்க முடியாது. இங்க பாரு சாரு, பஞ்சாயத்தை கூட்டி கல்யாணமே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி? பெரியம்மா, நீங்களாவது சொல்லுங்க பெரியம்மா. நான் இந்த வீட்டு பொண்ணு தானே. சொல்லுங்க பெரியம்மா. அத்தை, அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை. நான் இந்த வீட்டு பொண்ணு தானே. தனா, தனா நீ சொல்லு தனா. உனக்கு தெரியும்ல, நான் இந்த குடும்பத்தை என் குடும்பமா தானே நினைச்சேன். நீ சொல்லு தனா, சொல்லு. பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க. பாருங்க சித்தி, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க சித்தி. மாமா, இவளை உள்ள கூப்பிட்டு பேசுங்க மாமா. ஏய் பார்வதி, நீ சும்மா இரு. கல்யாணம் நின்றுச்சு. இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுல இருக்கிறது எப்படி முறையாகும்? ஏய் சாரு, நீ கிளம்பு, முதல்ல வீட்டுக்கு போ. சிவா, இல்ல, நான் போக மாட்டேன். அட என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? முடிஞ்சதை இனி தொடங்க முடியாது. ராத்திரியில இப்படி நின்னு கத்திக்கிட்டு இருக்காத. நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் போக மாட்டேன். என் வாழ்க்கை என்ன ஆகும் யாராவது யோசிச்சீங்களா? பெரியப்பா, இந்த ஊருக்கே நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்கல்ல, எனக்கும் நீங்க தான் ஒரு நியாயம் சொல்லணும். எந்த பஞ்சாயத்து நடந்த இடத்துல என் கல்யாணம் நின்னதோ அதே பஞ்சாயத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே தான் நான் இருப்பேன். இந்த குடும்பம் என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். சாகுற வரைக்கும் அங்கதான் இருப்பேன். எனக்கு ஒரு நியாயம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஏய் சாரு, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.